ஒரு நாள் ஒரு இளைஞன் பழைய புகைப்படங்கள் விற்கப்படும் ஒரு கடைக்குள் சென்றான். அங்கே சுவரில் இருந்த பல புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை பார்த்ததும் திடீரென்று நின்றுவிட்டான். அந்த புகைப்படத்தில் சுமார் 30 வயது ஆண் ஒருவர் ஒரு சிறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதரை பார்த்ததும் இளைஞனின் முகம் மாறியது. அவன் அந்த புகைப்படத்தை கடைக்காரரிடம் காட்டி, இந்த புகைப்படம் எப்போ எடுத்தது? இந்த மனிதர் யார் என்று கேட்டான். கடைக்காரர் பழைய பதிவுகளை தேடிப் பார்த்தார். அந்த புகைப்படம் 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்டது என்று தெரிந்தது. ஆனால் அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதரை பற்றிய தகவல் கடைக்காரரிடம் இல்லை. இளைஞன் அந்த புகைப்படத்தை மீண்டும் பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இவர் என் அப்பால் சிறுவயதில் அவருடைய தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருந்தார். அதன் பிறகு அவரைப் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தந்தையின் முகம் கூட அவருடைய நினைவில் தெளிவாக இல்லை. ஆனால் அந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தவுடன் தன் சிறுவயது நினைவுகள் அனைத்தும் அவனுக்குள் திரும்பி வந்தன. கடைக்காரர் பழைய பதிவில் இருந்து ஒரு முகவரியை அவனிடம் கொடுத்தார். அந்த முகவரியை பார்த்துக்கொண்டு அவன் உடனே அங்கிருந்து புறப்பட்டான். பல மணி நேர பயணத்துக்குப் பிறகு அந்த வீட்டை அடைந்தான். கதவை திறந்த வயதான மனிதரை பார்த்ததும் அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த மனிதரும் அவனை பார்த்துக்கொண்டே நின்றார். சில நொடிகள் கழித்து, நீ என் மகனா என்று கேட்டார். இளைஞன் கையில் இருந்த பழைய புகைப்படத்தை காட்டினான். அடுத்த நொடி இருவரும் கண்ணீருடன் அணைத்துக் கொண்டார்கள். 15 வருடங்களாக தொலைந்து போன ஒரு உறவு ஒரு பழைய புகைப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்தது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தொலைந்து போனவர்கள் மீண்டும் வருவதில்லை. ஆனால் அவர்களை தேடும் நம்பிக்கையை நாம் விடாமல் இருந்தால் வாழ்க்கை எதிர்பாராத ஒரு கதவை நமக்காக திறக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் பல வருடங்களாக பார்க்காத ஒருவரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அந்த நபரை நினைத்தால் கருத்துப் பகுதியில் ஒரு வார்த்தை எழுதுங்கள்.